கோவை கொடூர குற்றச்செயலை கண்டிக்க கடுஞ்சொல்லும் போதாது அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு. கோவையில கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்துல தொடர்புடைய 3 பேரை தனிப்படை போலீசார் துப்பாக்கியால கால்ல சுட்டு பிடித்தாங்க. பிடிப்பட்ட 3 பேரும் கோவை அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. கோவை சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவுல, கோவையில இளம் பெண்ணுக்கு நிகழ்ந்த துயரம் மனிதத்தன்மையற்றது. இத்தகைய கொடூர குற்றச்செயல்களை கண்டிக்க எந்த கடுஞ்சொல்லாம் போதாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இதுல ஈடுபட்ட குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறதாகவும், 1 மாசத்துக்குள்ள குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை விரைந்து பெற்றுத்தர காவல்துறையினருக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு. மேலும் நம் மகளிர் அனைத்து துறைகளிலையும் அடையும் முன்னேற்றம்தான் இத்தகைய வக்ர மிருகங்களுடைய ஆணாதிக்க மனநிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும், முழுமையான முற்போக்கு சமூகமாக நாம் மாறுவதற்கு வழிவகுக்கும்னு முதல்வர் ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு.